ஃபாதர் ஸ்பின்னர்ஸ் 1983 ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து இந்த எங்களோட கிராமத்திலே ஆரம்பிக்கிறோம், கோயிலூருங்கிற அந்த கிராமத்திலே. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டங்கள் அப்படிங்கிறதுல அதுக்கு வந்து சில ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அதுல மாவட்டங்கள் திண்டுக்கல், அதுல எங்க கிராமத்துல போய் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்து அங்க உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது. அது 2003 வரைக்கும் நல்ல சிறப்பா நடந்தது. அப்புறம் தொழில உள்ள, ஏன்னா அந்த ஸ்பின்னிங், அந்த காட்டன், அதாவது இந்த தொழிலுக்கு வந்து அதிகமான முதலீடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மெஷின்ஸ் மாடர்னைஸ் பண்றதுல. இவங்க ஒரே நேரத்தில் சென்னையிலையும் லெதர் ஃபேக்டரி நடக்குது, திண்டுக்கல்லையும் லெதர் ஃபேக்டரி நடக்குது, காதர் ஸ்பின்னர்ஸ்ங்கிற டெக்ஸ்டைல் டிவிஷனும் நடக்குது. ஸோ அந்த தொழிலில் பொதுவான ஒரு மந்த நிலை ஏற்படும். அது வந்து உலக அளவில் உள்ள மாற்றங்கள்னாலையும், ஐ மீன் சந்தை பொருளாதாரத்திலே நடக்கும், நம்ம நாட்டளவில் உள்ள விஷயங்கள்னாலே நடக்கும். ஸோ பிளஸ் லேபருடைய விஷயங்கள்னாலே நடக்கும். ஸோ அதுல ஒரு தொய்வு ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த இதை அவங்க தொடர்ந்து நடத்தல. பேங்க் உடைய விஷயங்கள்ல அவங்க உடனே செட்டில் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால லெதரும் நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம், டெக்ஸ்டைல் டிவிஷனும் நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அங்க என்ன ரன் ஆயிட்டு இருக்கு? இப்போ அது வந்து எங்க ஃபேமிலிக்குள்ள மற்ற மெம்பர்ஸுக்கு அது போயிருக்கிறதுனால அவங்க அதை அந்த மெஷின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதை ஒரு குடோனா அந்த இடத்துல வாடகை கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஃபேக்டரிஸ் ஒன்று போட்டு நடத்துறாங்க, பேக்கிங் இண்டஸ்ட்ரி மாதிரி.